வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கோலின் ஹோவர்ட் நைட் எண்ட்ஸ் வித் அஸ் இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, இந்த சேனல்ல புக் ரிவ்யூஸ், பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் இதை பத்தி எல்லாம் பேசுவேன். உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கையும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த புக் பாத்தீங்கன்னா கோலின் ஹோவர்ட் எழுதின இட் எண்ட்ஸ் வித் அஸ். நான் இங்கிலீஷ்ல படிச்ச மொதல் ஃபிக்ஷனல் புக் தான். இது வரையும் நான் ஃபிக்ஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி புக்ஸ் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். நான் ஒரு ஃபிக்ஷனல் புக் என்ன இந்த அளவுக்கு கவரும் நான் நினைச்சதே கிடையாது. இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம்லாம் படிச்சிருக்கேன். ஸ்டில் இங்கிலீஷ்ல படிச்ச மொதல் புக்கு தான். ஒரு 370 பக்கம் இருக்க புக்கு. இந்த புக்கோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு 30ல இருந்து 40 பக்கம் படிக்கிறதே பெருசு. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு 10 நாள் 12 நாள் படிக்க வேண்டியதுதான் இந்த புக்கு. ஆனா வெள்ளிக்கிழமை நைட் ஸ்டார்ட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை மதியம்லாம் இந்த புக்கை நான் முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஹூக்கிங்கான ரைட்டிங், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிரில்லியன்ட் ரைட்டிங் ஃப்ரம் கோலின் ஹோவர்ட். ஸோ இதோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோலின் ஹோவர்ட் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அவங்க அப்பா அம்மாவை வச்சுதான் இந்த கதை ஃபுல்லாவே எழுதியிருக்காங்க. அதை தழுவி எழுதினதுதான். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒருத்தர் எந்த அளவுக்கு காயப்படுத்தும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா அவங்க இதுல எதை சொல்ல வராங்கன்னா, அபியூசஸ் இன் ஃபார்ம் ஆஃப் எனிதிங், பீ இட் வேர்ட்ஸ், பீ இட் டொமஸ்டிக் அபியூஸ், எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவோட கதையை வச்சு எழுதுனால அவங்களால நிறைய விஷயத்த நம்மளுக்கு ஈஸியா கன்வே பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோட மேஜர் கேரக்டர்ஸே ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான். லில்லி, அட்லாஸ், ரைல், அப்புறம் அலிசான்னு ஒருத்தவங்க வராங்க, லில்லியோட ஃப்ரெண்டா, அதுக்கப்புறம் லில்லியோட ரூம்மேட், லில்லியோட மாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கேரக்டர் தான் மொத்தமாவே. இந்த புக்கை படிச்சு முடிச்சோடனே ஆச்சரியமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெறும் ஒரு 3-4 கேரக்டர் தான் இந்த புக்ல ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஒரு 3-4 கேரக்டரை வச்சு இந்த அளவுக்கு டெப்தா ஹூக்கிங்கா ஒரு புக்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பிரில்லியன்ட் ரைட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 சாப்டர்ஸ் மட்டும் தான் நீங்க உட்காரணும். அதுக்கப்புறம் இந்த புக் உங்களை விடவே விடாது. அந்த அளவுக்கு ஹூக்கிங், அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பயங்கரமான புக் தான் இது. இந்த புக்கோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லில்லிங்கிற ஒரு பொண்ணோட என்டையர் ரிலேஷன்ஷிப் பத்தின கதை தான் இது. இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லில்லியோட அப்பா இறந்துடுறாரு. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பயங்கரமான பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. இட்ஸ் அ ஃபக்ட் அப் ரிலேஷன்ஷிப் டு பி ஹானஸ்ட். நிறைய டொமஸ்டிக் அபியூசஸ், நிறைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா அவங்க அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டே இருக்க லில்லி இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு அமையவே கூடாது, அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எனக்கு இருந்துச்சுன்னா நான் உடனே விட்டுட்டு போயிடுவேன், அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்க. அவங்களையும் குத்த சொல்ல முடியாது. ஏன்னா திரும்ப 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 அதே மாதிரி டொமஸ்டிக் அபியூசஸ பார்த்து உலகத்துல இருக்க இந்த ஆண்கள் மேலேயே ஒரு வெறுப்பு மாதிரி வந்துடுது. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, லில்லியோட அவங்க அப்பா இறந்துடுறாங்க. சோ இவங்க பாஸ்டன்ல ஒரு ரூஃப் டாப்ல நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அங்க நின்றுட்டு இருக்காங்கன்னா, அவங்க அப்பா இறந்தப்ப இந்த ஃபனரல் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இது ரொம்ப நார்மல். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருமே ஃபனரல் ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச்ல லில்லியால எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல முடியல. அதுக்கு எல்லாருமே ஃப்ரோஸ் ஆயிட்டா, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான்னு நினைச்சாலுமே உண்மை என்னன்னா, இவங்க அப்பாவை பத்தின 5 கிரேட்டஸ்ட் திங்ஸ் நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்க நின்றுப்பாங்க. அது என்னன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா மேபி அவர் ஊருக்கு வேணா ஒரு பயங்கர பணக்காரரா இருக்கலாம், ஆனா வீட்டுல ஒரு அப்பாங்கிற மரியாதையே அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆன ஒரு பொண்ணு தான் லில்லி. இந்த லில்லி இவளோட லைஃப்ல இதுக்கப்புறம் யாரெல்லாம் மீட் பண்றா, என்னெல்லாம் நடக்குது, அவளோட லைஃப்ல என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, அண்ட் இது எங்க போய் முடியுதுங்கிறது தான் இந்த மொத்த புக்கோட கதையே. இதுல நான் நிறைய விஷயத்த நான் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க புக்கை பார்த்தே படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருக்கிறதே 4-5 கேரக்டர்ஸ் தான். இதுல என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த ட்விஸ்டே போயிடும். ஸோ கோ அண்ட் ரீட் இட் யுவர் செல்ஃப். இந்த புக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு இந்த புக்ல ரொம்ப பிடிச்ச ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு நார்மலா ஒரு எந்த ஃபிக்ஷனல் புக்ஸ் நீங்க படிச்சாலும், பீட் பொன்னியின் செல்வன்ல கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பாஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு கேரக்டர் சொல்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, லில்லியோட பாஸ்ட இந்த ஆத்தர் கோலின் ஹோவர்ட் அவங்க டிஸ்கிரைப் பண்ண எடுத்த விதம். ஸோ இவ 21-22 வயசுல இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவளோட பாஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு டிவி கேரக்டர், எல்ன்னு ஒரு டிவி கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் லெட்டர்ஸா எழுதுற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு வந்தது இட் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஏன்னா அந்த ஒவ்வொரு லெட்டரை நம்ம படிக்க 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 ஃபுல்லா அந்த லில்லியோட எமோஷன்ஸ் ஃபுல்லாவே நமக்குள்ள இருக்கு. இந்த லெட்டர்ஸ் பத்தி பேசுறப்ப இதை என்னால பேசாம இருக்கவே முடியாது.
அந்த லெட்டர்ஸ் அவ பாஸ்ட்ல எழுதுன கடைசியா ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் படிக்கிறப்பெல்லாம் நம்மளே அறியாம நம்மளுக்கு கண்ணு தண்ணி வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் என்ன ஆகும்னா, லில்லிக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்ல சிக்கிட்டு இருப்பான். அப்போ அதை பத்தி யாருக்கிட்டையுமே அவளால டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவங்க அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்க அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அகைன் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து ஒரு லெட்டர் எழுதுவா. அந்த பாயிண்ட்ல நம்மளுக்குமே பயங்கர மிக்ஸ்ட் எமோஷன்ஸா இருக்கும். அந்த லாஸ்ட் லெட்டர் அவ எழுதி முடிக்கிறப்ப கண்டிப்பா உங்களால அழுகாம இருக்கவே முடியாது. இட் வாஸ் சோ ஹார்ட், இட் வாஸ் சோ ஹூக்கிங். நான் இந்த புக்கை படிச்சு முடிச்ச 1 வாரம் 10 நாள் ஆக போகுதுங்க. இன்னும் ஆனாலும் லில்லியோட தாட்ஸ், லில்லியோட மெமரிஸ் எனக்குள்ள இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த புக்கை நீங்க படிச்சு முடிச்ச வாட்டி ஒரு வாரம் 10 நாளைக்கு இது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதர் தன் தட், இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், பீட் அட்லாஸ், பீட் ரைல், பீட் லிலி, பீட் அவங்க மாம், எல்லாரையுமே ரொம்ப டெப்தா எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையுமே நம்ம கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க இந்த புக்கை படிச்சு முடிச்ச வாட்டி கூட. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் லில்லிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு கான்ஃபரன்டேஷன் சீன் இருக்கும், சரிங்களா? அந்த சீன்ல என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருமே இதுனா ஒரு 250 பக்கத்துக்கு மேல நம்ம படிச்சிருக்கோம் இவங்கெல்லாம் பத்தி. நம்ம கண்டிப்பா இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது ட்விஸ்ட் நம்மளால சொல்ல முடியாது. அந்த இடத்துல அந்த ஒரு டொமஸ்டிக் அபியூஸோட ப்ராப்ளம் எங்கங்கிறத நம்மளுக்கு ஈஸியா கன்வே பண்ணிருப்பாங்க. டொமஸ்டிக் அபியூசர்ஸ் பத்தி எழுதுற நிறைய பேர் எய்தர் விக்டிமோட ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசியோ இல்ல அபியூசர்ஸோட பிஹேவியர்ஸ் பத்தி கண்டம் பண்ணி தான் எழுதுவாங்க. ரெண்டும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கூலன் ஹோவர் ஒரு படி மேல போய் இது எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா யாருமே நம்ம நிறைய பர்சனல் லைஃப்ல பார்த்துருப்போம், யாருமே முத நாள்ல இருந்தே அடிச்சு துன்புறுத்தி இதெல்லாம் பண்றது இல்லை கல்யாணத்துல. ஆனா அது எப்படி ப்ராக்ரெசிவா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுதுங்கிறத ஒரு டைலாக்ல அவங்க அம்மா சொல்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பெசிபிக் டைலாக்ல ஆஸ் அன் ஆத்தரா கூலின் ஹோவரோட தாட்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா நெத்திப்பூட்ல வச்ச மாதிரி இருந்துச்சு. டைலாக்ஸ் பத்தி பேசுறப்ப என்னால இதை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. லில்லி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற ஒரு டைலாக் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். அந்த ப்ராப்ளம்க்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு அபியூஸ்க்கு அப்புறம் ஒரு கான்ஃபரன்டேஷன் அகைன் எங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் லில்லிக்கும் வர மாதிரி இருக்கும். அந்த கான்ஃபரன்டேஷன்ல லில்லியோட ஒரு 4 வரி டைலாக் தாங்க. இது டுவர்ட்ஸ் 28-29 சாப்டர்ல நான் சொல்றேன். ஒரு பயங்கரமான மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியாது. அந்த மிக்ஸ்ட் எமோஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு 4 வரி டைலாக் இருக்கும். நான் என்ன பண்ணியிருந்தாலும், ஈவன் நான் இன்னொரு மேன் கூட நான் பெட்ல இருந்தாலும் என் மேல கை வைக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது அப்படின்னு அந்த டைலாக்லயே கூலின் ஹோவர் இந்த புக்கே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த 2 இன்ஸ்டன்ஸே போதும் கூலின் ஹோவர் எந்த அளவுக்கு ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியுது. டொமஸ்டிக் அபியூசஸ், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ங்கிறதே ரொம்ப ஒரு கிரே ஏரியா. இது அவங்க ஹேண்டில் பண்ண விதம் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இந்த புக்லயே. இந்த புக்கோட மைய கருவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம பர்சனல் லைஃப்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நிறைய பார்த்திருப்போம். நம்மளே அபியூசரா வந்திருப்போம், நம்மளே ஈவன் விக்டிம்ஸா வந்திருப்போம். அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம வெளியே இருந்து இப்ப பாக்குறோம் வைங்களேன், ஈஸியா நம்ம சொல்லிடுவோம், என்னடா இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஆனா உண்மையா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த பர்சன் கூட வெறும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மட்டுமே இருக்க மாட்டாங்க. அதுலயும் லவ் இருக்கும், அதுலயும் ரொமான்ஸ் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். சோ அப்படி கலந்திருக்கப்பதான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் பிகேம் a very very tough decisions for each and everyone. இது இவங்க கையாண்டிருக்க விதத்தை பாக்குறப்ப நம்மளுக்கே ஒரு தடவை தோணும், ஆமா இல்ல நம்ம வெளியே இருந்து பாக்குறப்ப நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு, நம்ம லைஃப்ல நடந்தா எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் நம்மளை யோசிக்க வைக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருஷக்கணக்கா நடக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஈவன் ஒரு 30 செகண்ட்ஸ் கூட உங்களோட லைஃப் அப்படியே புரட்டி போட்டும். அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்குங்கிற அளவுக்கு இவங்க இன்டெப்தா எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சு முடிச்ச வாட்டி we all have a place for Lily in our heart. நீங்க இது வரையும் ஃபிக்ஷனல் புக்ஸே நான் படிச்சது இல்லைன்னா இந்த புக்கு கண்டிப்பா உங்களோட ஃபேவரட்டா இருக்கும். என்னை பொறுத்த வரையும் நான் 1.5 நாள்ல முடிச்ச ஒரு புக்கு. அண்ட் 1.5 நாளுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைமும் இட்ஸ் ரியலி ஒர்த் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இதை பத்தி வர புக்ஸ் எல்லாமே
ரைட் ஆர் ராங் இதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த புக்கை நீங்க படிச்சு முடிக்கிறப்ப நம்ம நினைப்போம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆப்போசிட்ல இருக்கவங்களை எந்த அளவுக்கு அவங்கள வந்து துன்புறுத்தும், எந்த அளவுக்கு அவங்கள சைட் பண்ணுங்கிறத வந்து இந்த புக் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கு. ஸோ இதை யார் படிச்சாலுமே வந்து அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் அவங்க எப்படி இருக்கணுங்கிறவங்கள அஸ் அ பர்சனா இது மாற்றும் நான் நம்புறேன். எனக்குமே யோசிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இந்த புக்கை யோசிக்க வச்சுச்சு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அண்ட் இது எல்லாருமே படிக்கலாமா அப்படின்னு பத்தி கேட்டீங்கன்னா, இது ஒரு ரொமான்ஸ் புக். ஸோ அங்கங்க செக்ஸுவல் கான்டென்ட், எரோட்டிக் கான்டென்ட் இதெல்லாமே இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு படிங்க. இந்த புக்கோட சீக்வல் ஒன்று இருக்கு, இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த புக்கையும் நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூவா கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த கதை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் ஒரு சம்மரி கூட பண்றேன். பட் ஸ்டில் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் இட். ஒரு சம்மரியோ ஒரு புக் ரிவ்யூவோ நீங்க ஒரு புக்கை ஃபுல்லா படிக்கிறதுக்கு என்னைக்குமே சப்ஸ்டியூட்டா இருக்காது. அதுவும் இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து யூ ஹாவ் டு ரீட் இட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் தான் நான் சொல்லுவேன். தட்ஸ் ஆல் கைஸ். அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது ஜீவா, சைனிங் ஆஃப். பை.